வாழ்வாதாரம் தருவதாகவும் சுமத்திரன் அவர்களோடு போனால் உங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவருடன் நின்றவர்கள் அந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இனிவரும் காலம் புலிகளின் காலமாக இருக்கும். அதிலே நாங்கள் ஒரு புதுயுகம் படைப்போம் என்பதை, புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டுவருவோம் என்பதை கூறிக்கொண்டு, உண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமத்திரன் அவர்கள் செய்வது என்பது அவர் ஒரு படித்த பட்டதாரி, ஒரு சட்டத்தரணி. அவருக்கு ஜனநாயக ரீதியிலான செயல்பாடுகள் அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தெரியும். அப்போ அந்த வகையிலே இவ்வாறு அத்துமீறியான செயல்பாடுகளை போராளிகளாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள், எங்களுடைய மண்ணை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் முதலமைச்சர் வரதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விஷயம் தவறில்லை. ஆனால் உண்மையான மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். உண்மையாக போராளிகள் ஆள வேணும் என்பதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல. அவர்கள் எமது மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்தவர்கள். ஐபிசி பாஸ்கரன் போன்ற முதலீட்டாளர்கள், அபிவிருத்தியை செய்யக்கூடியவர்கள். இப்போ அவர்கள் உண்மையில் அவருடைய ஒரு சுற்றுலா தளம் ஒன்று இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. ரீச்சா என்று சொல்லப்படுற தளம் இருக்கின்றது. அந்த 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 தளம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நான் பார்த்து மிக சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏனென்றால் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு மலையகத்துக்கு, கொழும்புக்கு, வெளிநாடுகளுக்கு நாங்கள் சுற்றுலாவுக்கு சென்று கொண்டிருந்த காலம். ஆனால் இன்று அங்கிருந்து கிளிநொச்சிக்கு வருகின்றார்கள். அவ்வாறு ஒரு சுற்றுலா துறையை நாங்கள் வடக்கு கிழக்கிலே முழுமையாக அமைத்து எங்களுடைய நிலப்பரப்பை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதை செழுமையாக்கி பொறுமையத்தை வளர்த்து எங்களோட மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவர்களை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவர்களுக்கான களங்களை நாங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். ஆற்றல் உள்ளவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் எமது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை நாங்கள் வெளியில் கொண்டு செல்ல முடியாது. அவர்களை நாங்கள் உள்வாங்கி எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான வெற்றியை அடைவதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கிய பிரமுகர் கதிரின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. வணக்கம். நான் ஈனா கதிர், ஜனநாயக போராளிகள் கட்சி. இன்றைய இந்த ஊடக சந்திப்பில் முதலிலே இந்த ஜனநாயக வழிக்கு தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராளிகளை கொண்டு வருவது தொடர்பான விடயம், இரண்டாவது சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் இன்றைக்கு கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராளிகளை ஜனநாயக வழி அரசியலுக்குள் கொண்டு வருவதென கூறி சில தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்குள் பல பிரிவினைகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். அது கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் என்பது எங்களுடைய கருத்து என்பதை தவிர மக்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. இப்போ அண்மையில் நாங்கள் அந்த மக்களை சந்தித்த போது மக்கள் என்னிடம் கூறினார்கள், இவ்வாறான விடயங்கள் எதற்காக நடக்குது என்று சொல்லி. அவர்கள் மிகவும் ஒரு மனவேதனையுடன் இருக்கின்றார்கள். மாவீரர்களுடைய பெற்றோர்கள், போராளிகளுடைய பெற்றோர்கள், போராளிகள் மட்டத்திலே இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஜனநாயக அரசியல் என்பது போராளிகளை தற்போது அந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்னரே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக அங்கே பரிணாமம் பெற்றது. அந்த விடயம் என்பது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் பவனா நடேசன் அவர்கள் அந்த விடயத்தையும் ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார். லண்டன் பிபிசி வானொலியிலே நமது போராட்டம் என்பது அரசியல் ரீதியான ஒரு போராட்டமாக தான் இனி தொடரும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். இப்போ நடேசனுடைய தலைமையிலே
எமது போராளிகள் ஒரு ஜனநாயக அரசியலுக்குள் தயார்படுத்தப்பட்ட நிலையில் தான் எமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. இப்போ இன்று புதிதான ஒரு விடயத்தை யாரும் இங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை. அப்போ அந்த நடேசனுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த நமது அரசியல் கட்டமைப்பு நம்பிக்கை துரோகங்களாலும் சில காட்டி கொடுப்புகளாலும் அளிக்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயங்களை போராளிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இங்கே தளத்திலே 10 ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அரசியல் கட்டமைப்பை வழிநடத்தி வருகின்றார்கள். இந்த சூழலில் அந்த அரசியல் கட்டமைப்பை சிதைப்பதற்கும் அதை உடைப்பதற்கும் திட்டங்களை போட்டு நமது அரசியல் தலைவர்கள் சிலர் செயற்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அடிப்படையில் அண்மையில் நடந்த போராளிகளுக்கான ஒன்றுகூடல்கள் 4 தடவைகள் அந்த ஒன்றுகூடல்கள் நடந்திருக்குன்னு நினைக்கின்றேன். அந்த ஒன்றுகூடல்களுக்கு போராளிகளும் மாவீரர் குடும்பங்களும் அழைக்கப்பட்டது என்பது பொய்யான தகவல்கள் வழங்கி அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ நான் அவர்களோடு பேசியிருந்தேன். அவர்கள் சொல்லியிருந்தார்கள், வாழ்வாதாரம் தருவதாகவும் சுமத்திரன் அவர்களோடு போனால் உங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவருடன் நின்றவர்கள் அந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு பின்னர் அந்த ஒன்றுகூடலுக்கு சென்று வந்த போராளிகளிடம் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு நம்மை ஏமாற்றித்தான் கொண்டு போனார்கள் என்று. இப்போ உண்மையிலே தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமத்திரன் அவர்கள் செய்வது என்பது அவர் ஒரு படித்த பட்டதாரி, ஒரு சட்டத்தரணி. அவருக்கு ஜனநாயக ரீதியிலான செயல்பாடுகள் அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தெரியும். அப்போ அந்த வகையிலே இவ்வாறு அத்துமீறியான செயல்பாடுகளை போராளிகளாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போன்று சில போராளிகளை ஒன்று திரட்டி வேறு சக்திகள், அதாவது உண்மையிலே நம்முடைய இயக்கத்தினுடைய ஒரு முன்னாள் தளபதியாக இருந்து பின்னர் வெளியேற்றப்பட்ட ஒரு நபர், தளபதி ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிறவர், புனித பூமி என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து அவர் ஒரு விளையாட்டை காட்டி கொண்டு நிற்கிறார். இங்கே இப்போ அவற்றை விளையாட்டுன்றது மிக மோசமான விளையாட்டாக இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் அவருக்கு தெளிவாக சொல்கிறோம். இந்த சேட்டைகளை நீங்கள் இங்கே செய்யாதீங்க. ஏன்னா உங்களோட காலத்தில், நீங்கள் போராட்ட காலத்தில் உங்களோட நிலைமைகள் நீங்கள் எவ்வாறு இருந்தீங்கன்றதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த விஷயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக இருந்தால் உங்கள் மீதான சில விஷயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரும் என்றதை உங்களுக்கு தெரியும். என்ன விடயங்கள் உங்கள் தொடர்பாக எங்களிடம் இருக்கிறதுன்றதும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று இந்த டில்கோ ஹோட்டலில் இருக்கிற ஈஸ்வரன் என்று சொல்லப்படுறவர், அவர் ஒரு மூத்த போராளி. இப்போ அவரும் இவ்வாறான பிரிவினைகளை தான் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். போராளிகள் நலன்புரி சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கத்தை வச்சுருக்கிறார். அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் அந்த போராளிகளுக்கான உதவிகளை நீங்கள் சங்கத்தினூடாக செய்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த போராளிகள் நலன்புரி சங்கம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதனூடாக ஒரு அரசியல் கட்சியை இங்கே உருவாக்குவதற்கான திட்டங்களை நீங்கள் இங்கே செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் போராளி, ஒரு மூத்த போராளி, நீங்கள் கிட்டண்ணையோடு இருந்தீங்க, உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்க வேணும். போராளிகளுக்கு சொல்லி ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குது. அந்த அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்தி வேலை செய்கிறதுக்கு முன்வருவதை தவிர அதை பிரிப்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்யாதுங்க. இது இங்கே மட்டும் இல்லை, சர்வதேச ரீதியாக கூட பல நாடுகள் இந்த பின்னணிகளோடு இன்றைக்கு இந்த போராளிகள்ன்ற விஷயத்தை இங்கே தளத்தில் இல்லாமல் தூக்குவதற்கு பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அப்போ இந்த விஷயத்தில் அனைவருமே நீங்கள் தெளிவாக இருங்கோ. போராளிகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், உங்களுக்கான அரசியலை நீங்கள் கையில் எடுங்கோ. உங்களுக்கான அரசியலை நீங்கள் கைவிடுவீங்களா இருந்தால் மற்றவர்கள் அந்த அரசியலை கையில் எடுத்து உங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். இப்போ ஆயுத போராட்ட காலத்திலேயும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்களோட பலமிக்க ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தை அரசியல் ரீதியான ஊடுருவல்கள் மூலம் அது பிரிக்கப்பட்டிருக்கு, பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்குது, ஓசோனுடைய ஒரு தத்துவம் இருக்குது. உனக்கான அரசியலை நீ செய்யாவிட்டால் அதை அரசியலால் நீ அழிக்கப்படுவாய் என்று. இன்றைக்கு அந்த நிலைமை தான் எங்களுடைய தமிழர் தாயக பகுதியில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்போ எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய கடமைகளையும் நாங்கள் செய்யாது இருப்போமாக இருந்தால் அந்த கடமைகளை இன்னொருவர் கையிலே தூக்கி கொண்டு எம்மை அடித்து சிதைப்பதற்கு முன் வருவார்கள். இதில் போராளிகளும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் தலைவர் மிக தெளிவான முடிவுகளை தான் ஆரம்பத்திலேருந்து எடுத்து வருகின்றார். இன்றைக்கு எங்களோட போராளிகள்
வீதியில் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிலைமை உருவாகும் என்று 93ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பின்பாக இருந்த எமது பயிற்சி முகாமில் அந்த விஷயத்தில் வந்து அங்கே கதைக்கின்ற போது இந்த விஷயத்தை அவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நின்று பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் லெப்டினன்ட் கர்னல் நவம் அவர்களால் தான் நான் இன்று உயிரோடு உங்களுக்கு முன்னுக்கு நிற்கின்றேன். அவர் என்னிடம் சொன்னார், வியட்நாம் விடுதலைக்காக போராடி அங்கமீனம் விட்டவர்கள்தான் இன்று அங்கு பிச்சைக்காரராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேச விடுதலைக்காக போராடி அங்கவீனம் விட்டவர்களுக்கு அந்த நிலை இங்கே வரக்கூடாது. அவர்களுக்கான ஒரு பயிற்சி கல்லூரியை நாங்கள் உருவாக்கி அவர்களை நாங்கள் ஒரு சிறந்த கல்விமான்களாகவும் தொழிலதிபர்களாகவும் உருவாக்கி வெளியே விட வேண்டும் என்று சொல்லி சொன்னது காரணத்தினால்தான் நான் இந்த பயிற்சி கல்லூரிக்கு நவம் அறிவுக்கூடம் என்ற பெயரை வைக்கிறேன் என்று சொல்லி தலைவர் சொல்லியிருந்தார். அப்போ தலைவர் சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் இங்கே இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்குது. தலைவர் யாரையுமே நடுத்தரவில் விட்டுட்டு போக இல்லை. அந்த பயிற்சி கல்லூரியில் நானும் கல்வி கட்டினேன். அங்கே நான் ஒரு இயந்திரவியல் துறையில் நான் அங்கே பயிற்சி பெற்றினேன். அப்போ அந்த இயந்திரவியல் துறையில் நான் பயிற்சி பெற்ற அந்த விஷயங்கள்லாம் இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னகட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ நீண்ட தூர நோக்கத்தோடு எமது போராட்டத்தை உருவாக்கி வழிநடத்தி சென்ற எமது தலைவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நாங்கள் சரியான முறையில் மனதில் நிறுத்தி போராளிகள் எங்களுடைய மக்களுக்கான கடமைகள் அரசியல் கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணிலே நாங்கள் நிலை பெறும் வரை, நாங்கள் பலம் பெறும் வரை எமக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பது சாத்தியமில்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அரசியல்வாதிகள் ஆண்டாண்டு காலமாக எமது மண்ணிலே எமது மக்களுடைய வீடு வாசல் வரைக்கும் வந்து பாராளுமன்றங்களுக்கு சென்று அவர்கள் பெரிய முழக்கங்களை இட்டாலும் பீரங்கிகளை போல அவர்களுடைய வார்த்தைகள் இருந்தாலும் இன்று வரைக்கும் எமது மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள். இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் நம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே விடுதலை புலிகளுடைய அரசியல் கட்டமைப்பாகிய நாம் இந்த மண்ணிலே பலம் பெற்று நிலை பெற்று எமக்கான ஒரு நிலையான அரசியலை முன்னெடுக்கும் வரை எமக்கான தீர்வு பாதைகள் என்பது மூடப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே சீன அரசாங்கம் ஒரு வர்த்தக ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக எமது தாயக பகுதிகளை ஆக்கிரமிக்கும் திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது. அது எம்மால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்னர் இரகசியமான முறையிலே மாணவர் சமூகத்துக்குள்ளும் ஏனைய சமூகங்களுக்குள்ளும் ஊடுருவி இன்று வடமாகாணத்தில் அரைவாசி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுற நிலை இங்கே உருவாகி இருக்கின்றது. இந்த செய்திகள் என்பது மக்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதை தாண்டியும் அரசியல் ரீதியாக எமது மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்கப் போவதாக சீனா ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றது. அந்த சீனாவுடைய அந்த ஆய்வுக்குழுவுடன் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தையும் இணைத்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு எமது மக்களுக்கு ஒரு தமிழீழ தனியரசு சம்பந்தமான ஒரு ஆய்வினை இங்கே நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி எமது மக்களை ஏமாற்றி சீனா வடகிழக்கு பகுதியை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் அது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக அமையும். எமது தாயக பகுதியை எமது கையிலிருந்து வெளியேற்றப்படும். அதுக்கு பிறகு தமிழர்கள் இந்த இலங்கை நாட்டில் வாழ்வதற்கான எந்த சாத்தியங்களும் இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதுக்குள்ளே நிறைய உண்மையான விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரித்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் அந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்று யுத்த காலத்தில் இங்கே ஒரு இன அழிப்பு ஏற்பட்டது. அந்த இன அழிப்பு தொடர்பாக நீண்ட காலமாக 16 ஆண்டுகளாக இனம் ஐநாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐநாவிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு பொதி எம்மை நோக்கி வருகின்றது என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றது. நிச்சயமாக உலகத்திலே ஒரு 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 திட்டம் ஒன்று உலகம் வச்சிருக்கு. அது எவ்வாறான திட்டம் என்று சொன்னால், ஒரு நாட்டில் ஒரு பகுதியினரை அழிக்க வேண்டும், தமக்கு எதிரானவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களையே படுகொலை செய்யும். அதை ஒரு நியாயமான ஒரு கொலைகளாக உலகம் ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களோட போராட்டத்தின் மூலம்
நடந்த அந்த இனப்படுகொலை தொடர்பாக இந்த விஷயமும் அங்கே மூடி மறைக்கப்பட்டு கொண்டு தான் இன்று வரைக்கும் இருக்கின்றது. நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருக்கும்போது எங்களை நோக்கி ஒரு வணங்காமன் என்று சொல்லி ஒரு கப்பல் இங்கே வருகின்றது என்று சொன்னார்கள். அந்த வணங்காமன் கப்பல் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மக்கள் கடற்கரையை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறான ஒரு கப்பல் அங்கு வந்து சேரவில்லை. அதே போல் ஒரு வணங்காமன் தான் ஐநாவுடைய தீர்வுமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கின்றது. இப்போ நடக்க போகிற இந்த ஐநாவின் கூட்டத்தொடரிலாவது ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த செய்தியை சொல்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் இங்கே மனித புதைகுழிகள் இருக்கின்றது, காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான விடயங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த விதமான தீர்மானங்களும் இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அப்போ நாங்கள் நினைக்கின்றோம் உலக ஒழுங்கின் அடிப்படையில் இங்கே பயங்கரவாதிகளை அழித்து மக்களை மீட்கின்றோம் என்ற தொனிப்பொருளை இங்கே யுத்தம் நடத்தின இந்த இலங்கை அரசாங்கமும் உலக நாடுகளும் அதன் அடிப்படையிலே எமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை நாங்கள் மீட்பதற்காக நடத்திய யுத்தத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது உலக ஒழுங்கின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இந்த விஷயத்தை மூடி மறைத்து இல்லாது செய்வதற்கான முயற்சிகளில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கை அரசாங்கமும் ஈடுபடுவதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து எங்கள் மக்கள் போராட வேண்டும். நான் சொல்கிறேன், வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் அனைத்து எங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி மருத்துவமனைகள் வங்கிகளை தவிர அனைத்து வர்த்தக நிறுவனங்களையும் மூடி 10 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு வீதிக்கிறங்கி போராடுவமாக இருந்தால் எங்களுடைய அந்த போராட்டத்துடைய நியாயம் உலகை தொடும். இவ்வாறு நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வதற்கு எங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கும் புதைக்குள்ளே புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கும் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்குமான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அனைத்து மக்களும் நாங்கள் ஒன்று திரண்டு எமது மக்களுக்காக குரல் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தினுடைய மனச்சாட்சியை எங்களுடைய செயல்பாடு சென்றடையும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்று எதிர்காலத்திலே எமது மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையை அடைவதற்கு எமது போராளிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் தங்களுடைய அரசியல் கடமையை தாமாக முன்வந்து அதை பொருட்படுத்தி எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய சூழல் இங்கே உருவாகி இருக்கின்றது. சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே இப்போதைய சூழலில் இந்த வடமாகாண சபையில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடப்பதான ஒரு கருத்து இங்கே எல்லாரிடையும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பல முதலமைச்சர்கள் இங்கே தாமாகவே தங்களை முதலமைச்சர்களாக நியமித்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தகுதியானவர்கள், மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள், எங்களுடைய மண்ணை அபிவிருத்தி செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் முதலமைச்சர் ஆவாரதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விஷயம் தவறில்லை. ஆனால் உண்மையான மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எமது தாயக பகுதியிலே இந்த விஷயங்களும் இருக்கின்றது. இப்போ ஐபிசி பாஸ்கரன் போன்ற முதலீட்டாளர்கள், அபிவிருத்தியை செய்யக்கூடியவர்கள், இப்போ அவர்கள் உண்மையில் அவருடைய ஒரு சுற்றுலா தளம் ஒன்று இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. ரீச்சா என்று சொல்லப்படுற தளம் இருக்கின்றது. அந்த தளம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நான் பார்த்து மிக சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏனென்றால் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு மலையகத்துக்கு, கொழும்புக்கு, வெளிநாடுகளுக்கு நாங்கள் சுற்றுலாவுக்கு சென்று கொண்டிருந்த காலம். ஆனால் இன்று அங்கிருந்து கிளிநொச்சிக்கு வருகின்றார்கள். அவ்வாறு ஒரு சுற்றுலா துறையை நாங்கள் வடக்கு கிழக்கிலே முழுமையாக அமைத்து எங்களுடைய நிலப்பரப்பை நாங்கள் அபிவிருத்தி செய்து அதை செழுமையாக்கி பொறுமையத்தை வளர்த்து எங்களோட மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மனிதர்களை அவர்களை பற்றியே நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவர்களுக்கான களங்களை நாங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். ஆற்றல் உள்ளவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் எமது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை நாங்கள் வெளியில் கொண்டு செல்ல முடியாது. அவர்களை நாங்கள் உள்வாங்கி எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையாக போராளிகள் ஆள வேணும் என்பதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல.
அவர்கள் எமது மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்தவர்கள். அந்த வகையில் எமது மக்களுக்கான ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்காக நாங்கள் பலம் பெறுவோம். நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான வெற்றியை அடைவதற்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இனிவரும் காலம் புலிகளின் காலமாக இருக்கும். அதிலே நாங்கள் ஒரு புதுயுகம் படைப்போம் என்பதை, புதிய மாற்றத்தை, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், சமாதான பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ ஜனநாயக போராளி கட்சியெலாம் இருக்கீங்க. நான் ஜனநாயக போராளி கட்சி தான். அந்த கட்சி வந்து டிடிஎன்ஏயோட இருக்குது. டிடிஎன்ஏயும் தமிழரசு கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அவை இந்த இதெல்லாம் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தைகள்ன்றது தம்பி இது நடந்து கொண்டு தான் இருக்குது. இது முடிவே இல்லை, தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த முடிவுகளை நாங்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும். இப்போ அது கூட்டணி கட்சிகள் இப்போ டிடிஎன்ஏயோட சேருவாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு வருவாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது முடிவெடுக்கக்கூடியது, ஒரு நாளில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இது நாங்கள் ஒன்று சேர்வதற்கு கூட்டங்கள் நடத்த வேண்டிய தேவை இல்லை. இப்போ உங்களுக்கு இவங்களை பற்றி எல்லாரை பற்றியுமே தெரியும் என்ன செய்துன்னு இருப்பாங்களேன்ட்டு. அப்போ இவங்களை ஏன் அதை செய்கிறேன்னா காலத்தை இழுத்து அடிக்கிறதுக்கா விளங்கிட்டு தானே. அப்போ ஒன்றுமே நடக்க போகிறோம் இல்லை. முடிவெடுக்கிறது ஒரு நாள், ஒரு கூட்டமே தேவையில்லை. ஃபோன் காலில் முடிவெடுத்துடலாம், நாங்கள் ஒன்று சேர்ந்துடலாம். விளங்கு தானே. அப்போ இந்த விஷயங்களுக்கு கருத்துக்களை சொல்கிறது வந்து எனக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லைன்னா அது ஒரு ஆரோக்கியமான விஷயமே இல்லை. அப்போ நாங்கள் முடிவெடுப்போம். விளங்கு தானே. இல்லை, இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து கட்சிகளை ஒன்று சேர்ந்து சொல்லி கொண்டு தமிழ் மக்கள் கட்சிகளை ஒன்று சேர்ந்து ஒன்று செய்யணும். ஆனால் அந்த கட்சிகள் ஒன்று சேரும். இன்றைய விடுதலை புலிகள் கட்சி அமைப்புகள்னு சொல்லி இன்றைய உருவாகும். அவைகளும் ஒன்று செய்வதில்லை. ஆனால் விடுதலை புலிகள் என்பது அரசியல், அவர்கள் அரசியலில் நாட்டம் இருக்கிறத ஆரம்ப காலங்களில் நாட்டம் இல்லை. அரசியலில் அவர்கள் ஆரம்ப கால அரசியலுக்குள்ள தான் போராட்டம் தொடங்கினார். அந்த அரசியலில் தங்க செல்வா மக்களை கடவுளாக காப்பாற்றுவோம்னு போது தான் அந்த காலத்தில் தான் போராட்டம், ஆயுத போராட்டம் தான் வழி. ரெண்டு தொடங்கி பிற அரசியலில் சமாதான பேச்சு போது ஒரு அரசியல் வேண்டிய ஒரு பேச்சு பார்த்து நடந்த போதும் அதில் என்ன பண்ணீங்கன்னா கடைசியாக போர்லேயே முடிச்சார். பிறகு நீங்கள் நம்புறீங்க, பிறகு அரசியலுக்கு வந்து இந்த சிங்கள அரசியல் ஏதாவது பெற முடியும் வந்து நீங்கள் நம்புறீங்க. இப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும் என்னென்னு சொன்னால், இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ற விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் நான் கதைக்க வேண்டியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஏன் கொண்டு வரப்பட்டது? அது வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் அல்ல அரசியல் ரீதியிலான ஒரு அடிப்படை உரிமைகளாவது வழங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அளவிலான துவக்கம் உலகத்துக்கு இருக்கில்லை. தேவை இருந்தது இலங்கை அரசாங்கத்துக்கு உலகத்தை பயன்படுத்தணும் என்று உலகத்துக்கும் ஒரு தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து இந்த சமாதானத்தை கொண்டு வந்தார்கள். இரு தரப்போடும் பேச்சுக்களை நடத்தினாலும் ஒரு தரப்பை பலவீனப்படுத்தினார்கள். பயங்கரவாதம் என்ற ஒரு முத்திரையை உலகம் ஃபுல்லாக குத்தினார்கள். அதற்கு பின்னர் அந்த அடிப்படையில் பயங்கரவாதிகளின் அடிப்படையில் யுத்தத்தை தீவிரப்படுத்தினார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கினார்கள், பண உதவியை கொடுத்தார்கள், ஆயுத உதவியை கொடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அவர்களை ஏமாற்றியது. அதற்கு பின்னர் இவர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கான அநீதிக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று சொல்கிற இந்த உலகம் எதற்காக செய்தென்றால், மீண்டும் இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கைப்பிடிக்கில் வச்சிருப்பதற்காக அவர்களுக்கான ஒரு கடிவாளமாக இந்த விஷயத்தை கையாளுகிறார்கள். இந்த விஷயம் காலம் சென்று போயிடுச்சு. இதுக்கான முடிவுகள் வந்திருக்க வேண்டும். அப்போ நாங்கள் அரசியல்ன்றது வந்து இப்போ அண்ணா கேட்டது வந்து விடுதலை புலிகள் அரசியலை செய்யலை. அரசியல் செய்தவர்கள் என்ற போராட்டம் தோற்கடிக்கப்பட்டதால் தான் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்கு வந்தார். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாள். ஏனென்றா விடுதலை புலிகள் ஒரு ஜனநாயக வழி இயக்கம். அவர்கள் ஜனநாயக அரசியலை மீட்பதற்காகத்தான் ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் என்றுமே அரசியலில் தீவிரமானவர்கள், ஆயுதத்தை விட அரசியலில் நம்பிக்கை கொண்டவர்கள். எங்களுடைய இயக்கத்தில் உண்மையாக நான் சொல்கிறேன், கூடுதலான பணங்களையும் செலவு பண்ணினதும், கூடுதலான வசதி வாய்ப்பான அந்த கட்டிடங்களை கட்டியதும், செலவு பண்ண வாகனங்களை வாங்கி கொடுத்ததும், ஏனென்று சொன்னால் அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த ஜனநாயகம் அரசியல் மறக்கப்படுற சூழலில் தான் நாங்கள் அடிக்கிறதுக்கான தீர்மானங்களை எடுக்கிறது. விளங்கு தானே. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கொள்ளணும். விடுதலை புலிகள் இயக்கம் என்பது தந்தை செல்வான்ற காலத்திலையும் விட, அமிர்தலிங்கத்தின் காலத்திலையும் விட, தமிழர் தரப்பில் அரசியலில் இருந்த எந்த மூத்த அரசியல் தலைவர் என்ற காலத்தையும் விட, விடுதலை புலிகள் என்ற காலத்தில் வந்து அரசியல் என்றது மிக பலமாக இருந்தது.
அங்கே வந்து எங்களோட இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். தலைவர் தனக்கு அரசியல் ஆலோசகர் ஒருவரையே வைத்திருந்தார். இல்லை, நான் சொல்ல வர்றது விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து அரசியலில் வர்றதுக்கு அந்த நேரம் சரி இல்லை, அது பிள்ளையான கருத்து. அரசியல்வாதிகளை அதை ஒன்றிணைத்து இந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி பெரிய ஒரு இதை உருவாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படி அந்த நடைமுறை தான் இருந்தவங்க. விடுதலை புலிகள்லேருந்து ஒரு அரசியல்வாதி வர்றது மாதிரி இல்லை, அதான் நான் உங்களுக்கு அந்த வரலாற்றை நான் முன்னுக்கு சொன்னேன். நான் தொடங்கலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கண்ட இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. என்னுடைய போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டமாகத்தான் இன்னும் முன்னெடுக்கப்படும் என்ற செய்தி தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் அவர்கள் நடேசன் அவர்கள் அதை வெளியில் வழங்கியிருக்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றது வந்து யுத்த காலத்தில் வந்து நாங்கள் ஆயுத போராட்டத்தில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த காலத்தில் வந்து நாங்கள் மக்கள் அரசியல் என்பதை வந்து அனைத்து பிரதிநிதிகளையும் அழைத்து அனைத்து மாற்று கட்சிகள் கொள்கை இயக்கங்களையும் ஒன்றாக்கி ஒரு தமிழ் தேசியத்தில் ஒரு மிக பலமிக்க ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்கினாங்க. அந்த காலத்தில் வந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகள் வந்து அரசியலுக்குள்ளே போக வேண்டிய தேவை அங்கே இருக்கே இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்கான தலைமத்துவங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள். பாலகுமார் அண்ணியாக இருக்கலாம், ஜோகி அண்ணியாக இருக்கலாம், பாலசிங்க அண்ணியாக இருக்கலாம், தமிழ்ச்செல்வண்ணியாக இருக்கலாம். அப்படி அவர்கள் அரசியலுக்கெண்டே நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த கடமையை வந்து அந்த அவங்களுக்குரிய தலைமத்துவத்தை வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை வெளியிலிருந்து செய்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து எங்களுடைய போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறதாலையும் அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதும் அதை செய்தவருங்கிற தலைவர் என்ற அடிப்படையிலையும் வந்து இன்றைய சூழலில் வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டது. போராட்டங்கள் என்பது வந்து வடிவங்கள் மாறும், அது உலக நியதி. அதில் வந்து நாங்கள் இதுதான் வச்சுக்கொண்டு இப்படி தான் தலைவர் இருந்தால் தான் நாங்கள் போராடுவோம், நாங்கள் ஆயுதத்தை தூக்கி சுட்டால் தான் நாங்கள் இயக்கம், அப்படித்தான் எங்களை விடுதலையை அடையலாம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்க இயலாது. அது வந்து போராட்டத்தின் வடிவம் மாறும். அந்த மாற்றங்களுக்கு கூடாக சாத்தியமான விடயங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது தான் எங்களுடைய பொறுப்பு. ஒற்றுமை என்ற விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒற்றுமை விஷயத்தை நிச்சயமாக இல்லை உங்களுக்கு நான் என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் என்ன சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் வந்து ஊடகங்களில் சொல்ல முடியாது. வேண்டாம், நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். என்னென்னா இப்போ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஜேம்ஸ் அண்ணே என்று சொல்லப்படுறவர் எங்களுடைய இயக்கத்தினோட மூத்த தளபதி. இப்போ அவருக்கு இந்த கடமையை பொறுப்படுத்தி செய்வதற்கு எந்த தகுதியுமே இல்லை என்று அவருக்கு தெரியும். அப்போ அவ்வாறான மனிதர்கள் புலிகள் இயக்கத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் ரீதியாக கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சு செயல்படாவிட்டாலும் அவர்கள் கொள்கை ரீதியாக அமைதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் யார் ஆதரிக்கணும், எந்த நடவடிக்கைகளில் ஈடுபடணும் உண்டு. அப்போ 10,000 போராளியும் ஒருவரையும் வந்து அரசியலுக்குள்ளே நிற்க முடியாது. அதுக்குள்ளேயும் வந்து 100 பேர் 200 பேர் 500 பேர் 50 பேர் இவங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரித்து கொண்டு வராங்க. அதுவும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ யுத்த காலத்துலேயும் அந்த நிலைமை அங்கே தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. அப்போ ஆயுதங்களோடு நாங்கள் இருந்தபடியாக எங்கள் மீது ஒரு பயம் இருந்தது. விளங்குது. ஆயுத ரீதியான அரசியல் பலம் இருக்கைதான் விடுதலை புலிகள் அரசியல் பலம் இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து பலமா சிங்கள தரப்பு மேசையில உட்கார்ந்தது. ஆயுத ரீதியான பலம் இருந்தபடியே தான் இருந்தது. அன்றைக்கு நீங்க 2009 பிறகு அந்த அரசியல் பலம் இல்லாம போய்விடுறது. இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி சரி, அதை நான் மறக்கையில் அதுக்கு நான் என்ன விஷயத்தை உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்லக்கு முன்னாடி நீங்கள் இடையில ஒரு கேள்வியை கேட்குறீங்க, சரிதானே? அப்போ அந்த காலம்ன்றது வந்து ஒரு நாங்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை வச்சுருந்தாங்க. எங்கள்கிட்ட ஒரு இராணுவ பலம் இருந்தது, சரிதானே? இலங்கையிலேயே ஒரு பலம் இருந்தது, இராணுவ பலம். இந்த இராணுவ பலம்ன்றது வந்து அது ஒரு மிகவும் தீவிரமான ஒரு பலமாக இருந்தது. அந்த பலத்தில் வந்து யாருமே மோதி பார்க்க விரும்பலை. அப்போ அந்த 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 நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் முதலே வந்து என்னென்னா, இந்த எங்களுடைய ஆயுத போராட்டமே ஒரு ஜனநாயக அரசியலை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் இருந்தது. அப்போ அந்த பலத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்த காலத்தில் வந்து இந்த பிரிவினைகளும் அங்கே இருந்தது. எங்களுடைய இயக்கத்துக்குள்ள ஆக்களை பிரிக்கிறது, கொண்டு போகிறது, முக்கிய தளபதிகளை பிரிச்சுட்டு போகிறது, இது வந்து உலக நாடுகள பின்னணியோட இலங்கை அரசாங்கம் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தார்கள். நீங்கள் சொல்லக்கூடாது ஆயுதம் இருக்காங்க இப்படியான பிரிவினைகள் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. மிகப்பெரிய பிரிவு போரே மௌனிக்கப்பட்டது காரணம் இந்த சதியாலாம் இது இல்லை. இப்போ நீங்கள் அதே விஷயத்தை இப்போ வச்சு பார்க்கக்கூடாது. அதான் நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்டா, வடிவங்கள் மாறும்,
விளங்கி தானே சொல்கிறது. வடிவங்கள் மாறும், சாத்தியப்பாறான விடயங்கள் இந்த உலகம் இன்றைக்கு பெரிய அளவில் மாறிக்கொண்டு வருது. சாத்தியப்பாறான விடயங்கள் வரும்போது அந்த விடயங்களை ஆராய்வதும் அதில் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கேள்விகளை உண்மையில் தம்பி நீங்கள் கேள்விகள் கேட்குறது எனக்கு நல்ல சந்தோஷம். ஏனண்டா நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் ஊடகவியலாளர்கள்னு நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கதைக்கிறேன். அது உங்களுக்கும் நாங்களாம் உண்டு. நீங்கள் எப்போவுமே இது இருந்தால்தான் இது முடியும் என்று நீங்கள் நினைக்காதீங்க, முடிவெடுக்காதீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்டா இது இல்லை என்றால் அதை நாங்கள் செய்வதற்கு எதை கொண்டு வர வேணும் என்ற முடிவை நாங்கள் எடுக்க வேணும். விளங்கு தானே? இப்போ நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா இது எங்களுக்கும் ஒரு ஆதங்கம். இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை காட்சி இது என்னுடைய கருத்து அல்ல, இது மக்கள். ஒரு மாவீரனுடைய பெற்றோர் அம்மா என்னிட்ட அழுதா, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம், என்ன நீங்கள் பார்க்க வேண்டாம், ஆனால் நீங்கள் இப்படி பிரிஞ்சு போகாதீங்க. அது எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களோட ஆற்ற ஜனநாயகத்தை நாங்கள் மறுக்கவில்லை, அதுக்கு இடையூறாக நாங்கள் செயல்படவில்லை. விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக நியமிக்கப்பட்ட இயக்கத்தை பிரிக்காதவங்க தான் சொல்கிறோம்.